ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி மணக்க மணக்க டேஸ்டியான சூப்பரான காரசாரமான ஸ்லேபி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சது அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டு அதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி குழம்பு மிளகாய் தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த புளி கரைச்சதில் இந்த மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். அதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு நல்லா கரையும். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஸ்லேபி மீன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பண்ணா மீன். எங்கள் ஊர் பக்கத்தில் பண்ணா மீன் சொல்லுவாங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெயும் ஜாஸ்தியாக ஊற்றினா குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி முழுசாக சேர்க்குறத விட தட்டி சேர்த்திங்கன்னா குழம்பு அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இந்த கிச்சனே நல்லா மணக்கும், அந்த அளவுக்கு மணக்கும். அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 10-20 பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இதுவுமே முழுசாக சேர்க்குறத விட மீன் குழம்புக்கு தட்டி சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மணக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மூணு தக்காளியை நல்லா பிசைஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போதும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் சேர்த்து குழம்பு வச்சிங்கன்னா மீன் குழம்பு ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட்றத விட 2ஆவது நாள் நம்ம பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது அந்த மிளகாய் கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்கும். மீன் குழம்பு மறுநாள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்ச அந்த புளி கரைசலை வானலில் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதை அப்படியே வானலில் சேர்த்துக்கோங்க. மூணு சில் தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு நல்லா மசாலா நல்லா கொதிக்கும்போது தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஜாரில் சேர்த்து அதையும் கழுவி குழம்புல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இது ஸ்லேபி மீன். அப்புறம் மீனோட தலை அந்த குழம்புல சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மீனை விட தலை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒன்று ஒன்றா குழம்புல சேர்த்துக்கோங்க. மீனை ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விட்டு, ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா மீன் அப்படியே தனித்தனியாக அப்படியே பிரிஞ்சிடும். 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும்.
இந்த ஒரு மீன் மட்டும் வேறு மீன். மீனை சேர்த்துட்டு கரண்டி வச்சு கிண்டி விட்றாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலாக்க வந்தோடனே குழம்பு ரெடி ஆகிட்டு. மீன் குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் செஞ்ச இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. மீன் குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அந்த சாப்பாடில் ஊற்றி வச்சுருக்கும் போதே இந்த மீன் குழம்பு பார்க்க எப்படி இருக்குது. அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அந்த சாதத்தில் அந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மீன் சூப்பராக வந்துடுச்சு. சாப்பிடும்போது அடடா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பர். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.